பார்த்ததுமே நாக்கில் எச்சி ஊறும். அந்தளவுக்கு டேஸ்டியான தம்ரூட் அல்வா பாரம்பரியமான முறைப்படி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நீங்களும் வீட்டில் சுலபமாக பண்ண முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 2-3 டைம் தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 5 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் பாதாம் சுடு தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கப் அளவில் சொல்லணும்னா அரை கப் அளவுக்கு இருக்கும். எந்த கப்பில் கடலைப்பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் பாதாமும் அளந்துக்கோங்க. பாதாம் நல்லா ஊறினக்கப்புறமா இந்த மாதிரி தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நம்ம சுடு தண்ணியில் ஊற வைக்கும்போது ஈஸியாகவே தோலை எடுக்க முடியும். இப்போ எல்லா பாதாம்லேயும் தோல் எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கு. ப்ரெஷர்லாம் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள். நசுக்கி பார்க்கும்போது பருப்பு நல்லா நசியுது. அப்போ நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த பருப்பை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. கூடவே நம்ம ஏற்கனவே ஊற வச்சு தோல் உரித்து வச்சுருக்க பாதாமும் சேர்த்துருங்க. இது கூடவே அரை கப் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் முந்திரி பருப்பு ஊற வச்சுட்டும் சேர்க்கலாம். நான் அப்படியே தான் சேர்க்குறேன். கூடவே 2-3 ஏலக்காய் சேர்த்து எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டதுனா மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் அரை கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வறுத்துக்கோங்க. இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே சம அளவு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ உங்களுக்கு அதிகமாக கன்ஃபியூஷன் வராது. எல்லாமே அரை கப் தான் எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், ரவை நல்லா வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சுருங்க. அடுத்து ஒரு அடி கனமான பாத்திரத்தில் 750 ml அளவுக்கு ஃபுல் க்ரீம் மில்க்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா கெட்டியான பால் தான் சேர்க்கணும். பால் இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும். பால் நல்லா பொங்கி வரும்போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்துக்கணும். ஒரு சைடு சேர்த்துட்டே இன்னொரு கையில் கலந்துகிட்டே இருக்கணும். நம்ம கேசரிக்கெலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துருங்க. பாதாம், முந்திரி, கடலைப்பருப்புலாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை சேர்த்துருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேஸ்ட்டை சேர்த்து நம்ம கலக்கும்போது நல்லாவே கெட்டித்தன்மை கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி பாருங்கள், லேசாக ஒரு க்ரீமியான டெக்ஸ்சருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 3 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்து கலக்கும்போது நல்ல தண்ணி ஆகுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேக வைக்கும்போது கெட்டியாயிரும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்துகிட்டே இருங்க. உங்களுக்கு ஸ்வீட் இந்த அளவுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2.25 கப் அளவுக்கு கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக இது கூட ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. நான் ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் தம்ரூட் அல்வா இந்த கலரில் தான் இருக்கும். இப்போ லேசாக கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இன்னுமே நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் மறுபடிக்கும் ஒரு அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக 1 கப் நெய் சேர்த்துருக்கோம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அல்வா நெய்யை நல்லா உறிஞ்சோம். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இடையிடையில் ஹை ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் குக் பண்ணிக்கணும். இப்போ இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்ல ஒரு கெட்டியான அல்வா பக்குவத்துக்கு வந்திருக்கு. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் இது கூட பூஸ்ட் நம்ம சேர்க்க போகிறோம். பூஸ்ட்டு சேர்த்தா தான் அந்த ட்ரெடிஷ்னல் அல்வாவுடைய டேஸ்ட் வரும். அதாவது அந்த ட்ரெடிஷ்னல் ஃப்ளேவர் ஒன்று இருக்கும்ல, அது பூஸ்ட்டு சேர்க்கும்போது தான் வரும். 1/4 கப் பூஸ்ட்டில் 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இந்த அல்வா கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க பூஸ்ட் அல்வாவோட எல்லா பகுதியிலையும் படுற அளவுக்கு கலந்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க அல்வாவை சேர்த்துருங்க. இப்போ இந்த அல்வாவை நம்ம பேக் பண்ண போகிறோம். அதாவது தம் போட போகிறோம். அதனால தான் இந்த அல்வாவுக்கு தம்ரூட் அல்வானே பேர்.
சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு லெவல் பண்ணிக்கோங்க. சம அளவுப்படுத்திக்கோங்க. அடுத்து இதில் முந்திரி பருப்பு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை நம்ம பேக் பண்ணி எடுக்கும்போது இந்த முந்திரி நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கும். அதனால் நம்ம நெய்யில் வறுத்து தான் முந்திரி வைக்கணும்லாம் கிடையாது. அப்படியே பச்சையாகவே இந்த முந்திரியை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா அவனை 160 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த அல்வாவை உள்ளே வச்சுட்டு ஒரு 20லேருந்து 25 நிமிஷத்துக்கு அதே டெம்பரேச்சரில் பேக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட அவன் இல்லைன்னா நம்ம பிரியாணிலாம் தம் போடுவோம்ல, அந்த மெத்தட்லேயும் நீங்கள் பண்ணலாம். அதாவது ஒரு தோசை டவா, அதாவது யூஸ் இல்லாத ஒரு தோசை டவாவை நல்லா சூடுபடுத்திக்கோங்க. அந்த டவா நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த அல்வாவை அந்த தோசை டவா மேலே வச்சுருங்க. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே மூடி போட்டு மூடிட்டு அந்த மூடிக்கு மேலே கங்கு இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் தம் போட்டுக்கலாம். அதாவது ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேயும் தம் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் சொல்லியிருக்க போல் அவன்லேயும் பண்ணலாம். நான் இன்றைக்கி அவனில் தான் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இது நல்லா பேக் ஆகிட்டு வந்திருக்கு. இது வெதுவெதுப்பான சூடு வரும்போது நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்குது. அதே மாதிரி பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கும். உண்மையாகவே இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.